அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு இயல்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்துமே கொஷின் ஆன்சர்ஸ் வடிவில் நாங்கள் போட்டிருக்கோம். இது 10ஆம் வகுப்பு இயல் 5 கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஷ் இயலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஷ் இயலில் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் சி மரபியல். கேள்வி 2, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ மனவை முஸ்தபா. கேள்வி 3, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்று கூறியவர். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்று கூறியவர். ஆப்ஷன் பி மு.கு. ஜெகநாதர். கேள்வி 4, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற வரிகள் எந்த செப்பேட்டில் இடம்பெற்றுள்ளன? மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற வரிகள் எந்த செப்பேட்டில் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் சி சின்னமனூர் செப்பேடு. கேள்வி 5, பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலியவை டேஷ் மொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலியவை டேஷ் மொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. ஆப்ஷன் டி வடமொழி. கேள்வி 6, மொழிபெயர்ப்பு முயற்சிகள் டேஷ் நிறுவனங்கள் மூலம் செய்யப்பட்டன. மொழிபெயர்ப்பு முயற்சிகள் டேஷ் நிறுவனங்கள் மூலம் செய்யப்பட்டன. அதாவது இந்தியாவில் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எதன் மூலம் செய்யப்பட்டனன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சாகித்ய அகாடமி, ஆப்ஷன் பி தேசிய புத்தக நிறுவனம், ஆப்ஷன் சி தென்னிந்திய புத்தக நிறுவனம். 3மே தான். அதனால் ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 7, பொறுத்துக. எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை, ரெவல்யூஷன் புரட்சி, ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தம். நேராகவே பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 8, கூற்று 1, மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்து உலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். கூற்று 2, நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஒரு உலகத்தன்மை பெற முடியும். மொழிபெயர்ப்புனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. அதனால தான் கூற்று காரணமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ஆப்ஷன் ஏ சரியானது. அதாவது கூற்று 2மே சரியானது. கேள்வி 9, டேஷ் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். டேஷ் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். ஆப்ஷன் சி ஜெர்மனி. கேள்வி 10, தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிக்குரியதாக மாறியது டேஷால் ஆகும். தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிக்குரியதாக மாறியது டேஷால் ஆகும். ஆப்ஷன் சி மொழிபெயர்ப்பு. கேள்வி 11, கீதாஞ்சலி நூலை எழுதியவர் யார்? கீதாஞ்சலி நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். கேள்வி 12, எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்கள் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்வது டேஷ் எனப்படும். எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்கள் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்வது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் சி மொழிபெயர்ப்பு. கேள்வி 13, கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் டேஷ் வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் டேஷ் வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ஆப்ஷன் சி மொழிபெயர்ப்பு. கேள்வி 14,
ராகுல் சாங்கிருத்யாயன் 1942ஆம் ஆண்டு ஹிஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது டேஷ் என்ற நூலை எழுதினார். ராகுல் சாங்கிருத்யாயன் 1942ஆம் ஆண்டு ஹிஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது டேஷ் என்ற நூலை எழுதினார். ஆப்ஷன் பி வால்காவிலிருந்து கங்கை வரை. கேள்வி 15. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி நூலை எந்த மொழியில் எழுதினார்? ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி நூலை எந்த மொழியில் எழுதினார்? ஆப்ஷன் டி வங்கம். கேள்வி 16. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகே அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகே அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஆப்ஷன் ஏ ஆங்கிலம். கேள்வி 17. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ராகுல் சாங்கிருத்யாயன் எந்த மொழியில் எழுதினார்? வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ராகுல் சாங்கிருத்யாயன் எந்த மொழியில் எழுதினார்? ஆப்ஷன் சி ஹிந்தி. கேள்வி 18. 1949ஆம் ஆண்டு டேஷ் என்பவர் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1949ஆம் ஆண்டு டேஷ் என்பவர் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். ஆப்ஷன் சி கணமுத்தையா. கேள்வி 19. பொறுத்துக. அதாவது வால்காவிலிருந்து கங்கை வரை அந்த நூலை மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. எந்தெந்த வருஷத்துலலாம் அதை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்கிறது கேட்டிருக்காங்க. 1949 கணமுத்தையா. 2016 2 பேர் பண்ணியிருப்பாங்க. முத்து மீனாட்சியும் அந்த வருஷத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீதர் அவரும் அந்த வருஷத்தில் தான் பண்ணியிருப்பார். அதனால் ரெண்டும் மாற்றி எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு. 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு. 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு. 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. கேள்வி 20. டேஷ் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன. டேஷ் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஆப்ஷன் சி 18ஆம் நூற்றாண்டு வரை. கேள்வி 21. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவது போல ஒரு நாட்டின் டேஷ் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவது போல ஒரு நாட்டின் டேஷ் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். ஆப்ஷன் பி மொழிபெயர்ப்பு நூல்கள். கேள்வி 22. கூற்று 1. 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்டு அவே என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையின் தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். கூற்று 2. கேமல் என்பதற்கு வடம், ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. கூற்று 3. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதை மொழிபெயர்த்தால் புதை சாக்கடை என்று வரும். கூற்று 3மே சரியானது. ஆப்ஷன் ஏ. கூற்று அனைத்தும் சரி. கேள்வி 23. டெலி என்பதன் பொருள். டெலி என்பதன் பொருள் தொலை. கேள்வி 24. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து டேஷ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து டேஷ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஆப்ஷன் டி 5000. கேள்வி 25. புள்ளி விவரப்படி அதிகமான டேஷ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. புள்ளி விவரப்படி அதிகமான டேஷ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி தமிழ். கேள்வி 26. கூற்று. கூற்று 1. மொழிபெயர்க்கப்படும் நூல்கள் வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், 2ஆம் இடம் ஹிந்தி. கூற்று 2. அடுத்தடுத்த இடங்களில் முறையே தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்கமொழி, மராத்தி மொழி போன்றவை உள்ளன. ஆப்ஷன் டி சரியானது. கூற்று 2ம் தவறு. கூற்று 1ல்
ஹிந்தி வராது, ஹிந்திக்கு பதிலாக மலையாளம், 2ஆம் இடத்துல மலையாளம் இருக்குது. அதே மாதிரி இங்கே மலையாளம் வர இடத்துல ஹிந்தி வரும். ஹிந்தி இருக்குது ஆல்ரெடி, மலையாளம் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதனால் இதுவும் தவறு. கூற்று 2மே வந்து தவறானது. இங்கே மலையாளம் வரும். கேள்வி 27. டேஷால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. டேஷால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. ஆப்ஷன் பி மொழிபெயர்ப்பு. கேள்வி 28. கருத்துப் பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுவார்கள். கருத்துப் பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுவார்கள். ஆப்ஷன் ஏ பயன்கலை. கேள்வி 29. டேஷ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. டேஷ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். கேள்வி 30. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி குலோத்துங்கன். கேள்வி 31. சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற வரிகளை எழுதியவர் யார்? சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 32. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 33. எந்த நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன? எந்த நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன? ஆப்ஷன் சி பிரான்ஸ். கேள்வி 34. பிரான்ஸ் நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் உள்ள நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. பிரான்ஸ் நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் உள்ள நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி திருக்கருவை அந்தாதி. மீதி இருக்கிற 3 நூல்களுமே வந்து அந்த பிரான்ஸ் நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் இருக்கும். அது என்னென்னு ரீட் பண்ணுறேன். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். கேள்வி 35. பிரான்ஸ் நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் உள்ள தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் என்று கூறியவர் யார்? பிரான்ஸ் நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் உள்ள தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். கேள்வி 36. நீதி வெண்பா நூலை எழுதியவர் யார்? நீதி வெண்பா நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி கா பா செய்குத்தம்பி பாவலர். கேள்வி 37. கற்றவர் வழி டேஷ் செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். கற்றவர் வழி டேஷ் செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். ஆப்ஷன் பி அரசு. கேள்வி 38. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது எது? தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி திருக்குறள். கேள்வி 39. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்ற ஒன்றே போற்று என்ற பாடலை எழுதியவர் யார்? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி செய்குத்தம்பி பாவலர். கேள்வி 40. சதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் சி 100. கேள்வி 41. ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் டேஷ் ஆகும்.
ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ சதாவதானம். கேள்வி 42. சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? ஆப்ஷன் சி காப்பா செய்குத்தம்பி பாவலர். கேள்வி 43. திருவாளவாய் காண்டம் இடம்பெற்ற நூல் எது? திருவாளவாய் காண்டம் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி திருவிளையாடற் புராணம். கேள்வி 44. மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கோவிலை விட்டு நீங்குவதை பாடலாக கூறும் நூல் எது? மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கோவிலை விட்டு நீங்குவதை பாடலாக கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி திருவிளையாடற் புராணம். கேள்வி 45. பொறுத்துக, அதாவது சொல் பொருள் பொறுத்துக. கேள்வியினான் கேள்வியினான் நூல்வல்லான், கேண்மையினான் நட்பினன், தார் மாலை முடி தலை. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வியினான் நூல்வல்லான், கேண்மையினான் நட்பினன், தார் மாலை முடி தலை. கேள்வி 46. செய்குத்தம்பி பாவலர் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1874 to 1950. கேள்வி 47. செய்குத்தம்பி பாவலர் டேஷ் மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சார்ந்தவர். செய்குத்தம்பி பாவலர் டேஷ் மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சார்ந்தவர். ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. கேள்வி 48. செய்குத்தம்பி பாவலர் எத்தனை வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர்? செய்குத்தம்பி பாவலர் எத்தனை வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர்? ஆப்ஷன் டி 15. கேள்வி 49. சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? அதாவது கீழ்கண்டவற்றுள் சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி செய்குத்தம்பி பாவலர். கேள்வி 50. செய்குத்தம்பி பாவலர் எந்த ஆண்டு மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி பட்டம் பெற்றார்? செய்குத்தம்பி பாவலர் எந்த ஆண்டு மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி பட்டம் பெற்றார்? ஆப்ஷன் சி 1907ஆம் ஆண்டு. கேள்வி 51. யார் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன? யார் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன? ஆப்ஷன் பி செய்குத்தம்பி பாவலர். கேள்வி 52. என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என்ற திருவிளையாடற் புராண வரிகளில் என்னை என குறிப்பிடப்படுபவர் யார்? என்னை இகழ்ந்தனனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என்ற திருவிளையாடற் புராண வரிகளில் என்னை என குறிப்பிடப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ இடைக்காடனார். கேள்வி 53. வேப்பமலர் மாலையை சூடுபவர் யார்? வேப்பமலர் மாலையை சூடுபவர் யார்? ஆப்ஷன் சி பாண்டியன். கேள்வி 54. வானவர்தம் பிரானெழுந்து புறம்போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் நதி எது? வைகைன்னு நினைக்கிறேன். அவங்க வையை தான் புக்கில் கொடுத்துருக்காங்க, நீங்களும் அப்படியே படிச்சுக்கோங்க. கேள்வி 55. பொறுத்துக. முனிவு சினம், அகத்துவகை மனமகிழ்ச்சி, தமர் உறவினர், நீபவனம் கடம்பவனம். ஆப்ஷன் பி சரியானது. முனிவு சினம், அகத்துவகை மனமகிழ்ச்சி, தமர் உறவினர், நீபவனம் கடம்பவனம். கேள்வி 56. மீனவன் என்று குறிப்பிடப்படும் மன்னன் யார்? மீனவன் என்று குறிப்பிடப்படும் மன்னன் யார்? ஆப்ஷன் சி பாண்டிய மன்னன். கேள்வி 57. கவரி என்ற சொல்லின் பொருள் என்ன? கவரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் சி சாமரை. கேள்வி 58. என்னா என்பது டேஷ். என்னா என்பது டேஷ். என்னா என்பது அசைச்சொல்.
கேள்வி 59 கேள்வியினான் இலக்கண குறிப்பு தருக. கேள்வியினான் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி வினையால் அணையும் பெயர். கேள்வி 60 காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு தருக. காடனுக்கும் கபிலனுக்கும். ஆப்ஷன் பி எண்ணும்மை. கேள்வி 61 நுவன்ற சொல் பொருள் தருக. நுவன்ற சொல் பொருள் தருக. நுவன்ற சொல்லிய. கேள்வி 62 திருவிளையாடற் கதைகள் டேஷ் நூல்கள் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. திருவிளையாடற் கதைகள் டேஷ் நூல்கள் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அந்த காலம் முதல் திருவிளையாடற் கதைகள் கூறப்பட்டு வருது. கேள்வி 63 திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார்? திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி பரஞ்சோதி முனிவர். கேள்வி 64 திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் தவறானது எது? திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் தவறானது எது? ஆப்ஷன் டி வஞ்சி காண்டம். மீதி மூன்றும் திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம். கேள்வி 65 முரசு கட்டிலில் கண்ணயர்ந்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசிய மன்னன் யார்? முரசு கட்டிலில் கண்ணயர்ந்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசிய மன்னன் யார்? ஆப்ஷன் பி தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கேள்வி 66 அரச குற்றமான முரசு கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் யார்? அரச குற்றமான முரசு கட்டிலில் கண்ணயர்ந்த புலவர் யார்? ஆப்ஷன் ஏ மோசி கீரனார். கேள்வி 67 மாசற விசித்த வார்ப்புரு வல்பின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? மாசற விசித்த வார்ப்புரு வல்பின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. கேள்வி 68 பரஞ்சோதி முனிவர் டேஷ் ஊரில் பிறந்தவர்? பரஞ்சோதி முனிவர் டேஷ் ஊரில் பிறந்தவர்? ஆப்ஷன் ஏ திருமறைக்காடு. அதை வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி 69 பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. கேள்வி 70 திருவிளையாடற் புராணம் எத்தனை படலங்களை உடையது? திருவிளையாடற் புராணம் எத்தனை படலங்களை உடையது? ஆப்ஷன் பி 64. கேள்வி 71 பரஞ்சோதி முனிவர் யார் மீது பக்தி மிக்கவராக விளங்கினார்? பரஞ்சோதி முனிவர் யார் மீது பக்தி மிக்கவராக விளங்கினார்? ஆப்ஷன் ஏ சிவன். கேள்வி 72 பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி தவறானது. மீதி இருக்கிற 3 பரஞ்சோதி முனிவர் இயற்றியது. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, பதிற்றுப்பத்தந்தாதி. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, பதிற்றுப்பத்தந்தாதி. கேள்வி 73 உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி யார்? உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ மேரி மெக்லியூட் பெத்யூன். கேள்வி 74 டேஷ் என்ற கூற்றால் மேரி மெக்லியோட் பெத்யூன் உள்ளத்தில் பெற்ற அடியால் பிற்காலத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமானது. டேஷ் என்ற கூற்றால் மேரி மெக்லியூட் பெத்யூன் உள்ளத்தில் பெற்ற அடியால் பிற்காலத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமானது. ஆப்ஷன் பி உனக்கு படிக்க தெரியாது. கேள்வி 75 உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி கமலாலயன். கேள்வி 76 கொட்கை கோமான் கொட்கயம் பெருந்துரை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கொட்கை கோமான் கொட்கயம் பெருந்துரை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு. கேள்வி 77 கொட்கை என்பது டேஷ் மாவட்டத்தில் உள்ளது. கொட்கை என்பது டேஷ் மாவட்டத்தில் உள்ளது. ஆப்ஷன் பி தூத்துக்குடி. கேள்வி 78 கமலாலயனின் இயற்பெயர் என்ன? கமலாலயனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் சி வே குணசேகரன்.
கேள்வி 79 வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 6 வகைப்படும். கேள்வி 80 அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் எது? அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி நன்னூல். கேள்வி 81 மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் எவ்வகை வினா? மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் எவ்வகை வினா? ஆப்ஷன் ஏ அறிவினா. அதாவது ஆசிரியர் கேட்டாங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு கேட்குறத அறிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறதுனால அதுக்கு பேர் வந்து அறிவினா. இதே தெரியாமல் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அறியாவினா. அடுத்த கேள்வியில் பார்ப்போம். கேள்வி 82 ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் எவ்வகை வினா? ஒருத்தவங்க தெரிஞ்சிட்டே கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் அறிவினா. தெரியாமல் டவுட்டாக கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் அறியாவினா. ஆப்ஷன் பி அறியாவினா. கேள்வி 83 இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா? இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா? அதாவது இவங்களா அவங்களா அப்படின்னு வந்து ஆப்ஷன் மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஐயவினா. ஆப்ஷன் சி ஐயவினா. கேள்வி 84 சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப என்று கூறும் நூல் எது? சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி நன்னூல். கேள்வி 85 வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வகை வினா? அதாவது நீ கடைக்கு போறியான்னு சொல்லி கொஞ்சம் அதட்டலாக சொல்கிறாங்க, அதனால் அதுக்கு பேர் வந்து ஏவல் வினா. கேள்வி 86 என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் எவ்வகை வினா? கொடுப்பதற்கு அப்படின்னு வந்துட்டாலே அது கொடை வினா. கேள்வி 87 ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? நம்ம வேணும்னு சொல்லி வாங்கறதுக்காக கேட்குறோம், அதனால் அதுக்கு பேர் கொளல் வினா. கேள்வி 88 விடை எத்தனை வகைப்படும்? விடை வந்து 8 வகைப்படும். கேள்வி 89 சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய மூன்றும் நேரடி விடைகளாக இருப்பதால் இவை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய மூன்றும் நேரடி விடைகளாக இருப்பதால் இவை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி வெளிப்படை விடைகள். கேள்வி 90 ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை ஆகிய ஐந்தும் குறிப்பாக விடைகளை உணர்த்துவதால் இவை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஏவல் விடை, வினா வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை ஆகிய ஐந்தும் குறிப்பாக விடைகளை உணர்த்துவதால் இவை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் சி குறிப்பு விடைகள். கேள்வி 91 கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது டேஷ் விடை ஆகும். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது டேஷ் விடையாகும். அதாவது சுட்டி காட்டுறாங்க, ஈ வந்து சுட்டெழுத்து, அந்த சுட்டெழுத்துக்கள் வந்தாலே அதுக்கு பேர் வந்து சுட்டு விடை. கேள்வி 92 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஷ் விடையாகும். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஷ் விடையாகும். அதாவது திருப்பி அவங்க கேள்வியாக கேட்கறனால கேள்வி வந்து எதிர்வினாதல், எதிர்வினையாக கேட்கறனால எதிர்வினாதல், வினா எதிர்வினாதல் விடை. ஆப்ஷன் பி. கேள்வி 93
கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு மாட்டேன் என மறுத்து கூறுவது. மறுத்து கூறனால அதுக்கு பேர் மறைவிடை. கேள்வி 94. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது டேஷ் விடையாகும். அதாவது என்ன நடக்குதோ அதை சொல்கிறதுக்கு பேர் உற்றது உரைத்தல். அதனால் ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை. கேள்வி 95. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் டேஷ் விடையாகும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் டேஷ் விடையாகும். ஆப்ஷன் சி நேர் விடை. கேள்வி 96. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது டேஷ் விடையாகும். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது டேஷ் விடையாகும். ஏவி கூறினாலே அது ஏவல் விடை. கேள்வி 97. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை கூறுவது டேஷ் விடையாகும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை கூறுவது டேஷ் விடையாகும். என்ன நடக்குமோ அதை கூறுவது உருவது கூறல் விடை. கேள்வி 98. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது டேஷ் விடையாகும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது டேஷ் விடையாகும். ஆப்ஷன் சி இனமொழி விடை. கேள்வி 99. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 8 வகைப்படும். கேள்வி 100. கூற்று 1. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவித் தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கூற்று 2. இவ்வரிகள் இடம்பெற்ற பொருள்கோள் ஆற்றுநீர் பொருள்கோள். கூற்று 3. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் அது ஆற்றுநீர் பொருள்கோள் ஆகும். இதில் ஆப்ஷன் பி சரியானது. ஆப்ஷன் சி சரியானது. அதாவது கூற்று 2, 3 சரி. கூற்று 1 சிலப்பதிகாரம் கிடையாது. இது சீவக சிந்தாமணியோட பாடல், சிலப்பதிகார பாடல் கிடையாது. அதனால் கூற்று 1 மட்டும் தவறு, 2, 3 சரி. கேள்வி 101. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஷ் என்று பெயர். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் சி பொருள்கோள். கேள்வி 102. மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்று கூறும் நூல் எது? மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி நன்னூல். கேள்வி 103. மற்றைய நோக்காது அடிதரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்ற வரிகளில் குறிப்பிடப்படும் பொருள்கோள் எது? ஆப்ஷன் சி ஆற்று நீர் பொருள்கோள். கேள்வி 104. ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைந்து வருவது டேஷ் பொருள்கோள் ஆகும். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது டேஷ் பொருள்கோள் ஆகும். ஆப்ஷன் பி நிரல் நிறை பொருள்கோள். கேள்வி 105. நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். கேள்வி 106. செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் டேஷையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் டேஷையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். ஆப்ஷன் சி பயனிலை. 107.
விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் எது? விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் எது? ஆப்ஷன் டி எதிர் நிரல் நிறை பொருள்கோள். கேள்வி 108 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் இடம்பெற்ற பொருள்கோள் எது? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் இடம்பெற்ற பொருள்கோள் எது? ஆப்ஷன் சி முறை நிரல் நிறை பொருள்கோள். கேள்வி 109 ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டிப் பொருள் கொள்வது டேஷ் பொருள்கோள் ஆகும். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டிப் பொருள் கொள்வது டேஷ் பொருள்கோள் ஆகும். ஆப்ஷன் சி கொண்டு கூட்டு பொருள்கோள். கேள்வி 110 ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்பது டேஷ் பொருள்கோள் ஆகும். ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்பது டேஷ் பொருள்கோள் ஆகும். ஆப்ஷன் சி கொண்டு கூட்டு பொருள்கோள். கேள்வி 111 யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே என்று கூறும் நூல் எது? யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி நன்னூல். கேள்வி 112 காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது டேஷ் விடையாகும். காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது டேஷ் விடையாகும். ஆப்ஷன் ஏ சுட்டு விடை. கேள்வி 113 எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது டேஷ் விடையாகும். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது டேஷ் விடையாகும். ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை. கேள்வி 114 வணக்கம் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறது என்பதில் இடம்பெற்ற வினா எது? வணக்கம் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறது என்பதில் இடம்பெற்ற வினா எது? ஆப்ஷன் பி அறியா வினா. கேள்வி 115 மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? ஆப்ஷன் ஏ சங்ககாலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. கேள்வி 116 அருந்துணை என்பதை பிரித்தால் டேஷ் அருமை பிளஸ் துணை. கேள்வி 117 இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. அறியா வினா சுட்டு விடை. ஆப்ஷன் சி. கேள்வி 118 அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? ஆப்ஷன் சி கல்வி. கேள்வி 119 இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். மன்னன் இறைவன். கேள்வி 120 கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல்மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார்? காதல்மிகு கேண்மையினான் யார்? இது இங்கே இன் வரணும். கழிந்த பெரும் கேள்வியினான் கழிந்த பெரும் கேள்வினான் குலேச பாண்டியன். காதல்மிகு கேண்மையினான் இடைக்காடனார். ஆப்ஷன் சி. கேள்வி 121 இந்த அறை இருட்டாக இருக்கிறது மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது எவ்வகை வினா? இந்த அறை இருட்டாக இருக்கிறது மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது எவ்வகை வினா?
ஆப்ஷன் பி அறியா வினா. கேள்வி 122. ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்த்து விளக்குவது டேஷ் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்த்து விளக்குவது டேஷ் என்று சொல்லப்படுகிறது. ஆப்ஷன் பி இன்டர்பிரட்டிங். கேள்வி 123. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் வகை எது? முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் வகை எது? ஆப்ஷன் ஏ ஆற்று நீர் பொருள்கோள். இந்த பொருள்கோள் வர்ற எல்லா பாட்டுமே நன்னூலில் தான் வரும். மேக்ஸிமம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பொருள்கோளை பற்றி வந்துச்சுனாலே அது நன்னூலாக தான் இருக்குன்ட்டு. கேள்வி 124. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிகளை கூறியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிகளை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 125. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரமன்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 126. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டையே என்று கூறியவர் யார்? அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டையே என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 127. பொறுத்துக. அதாவது யார் யார் என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன் தமிழில் வே. ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி தமிழில் MP அகிலா. ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 128. ஓடு என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்ச தொடராக்குக. ஓடு என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்ச தொடராக்குக. ஆப்ஷன் பி ஓடிய. புக்கில் இதே மாதிரி ஒரு அட்டவணையே இருக்குது. கொஷின் அது நிறைய வருன்றனால நான் ஒரு ரெண்டே எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இலக்கணமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 123 இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலிருந்து தான் உங்களுக்கு இலக்கண கொஷின் நிறைய கேட்பாங்க. கேள்வி 129. வா என்ற வேர்ச்சொல்லை எழுவாய் தொடர் ஆக்குக. வா என்ற வேர்ச்சொல்லை எழுவாய் தொடர் ஆக்குக. ஆப்ஷன் ஏ குழந்தை வந்தது. கேள்வி 130. கலைச்சொல் அறிவோம். எம்பளம் சின்னம், திசீஸ் ஆய்வேடு, இன்டலெக்சுவல் அறிவாளர், சிம்பாலிசம் குறியீட்டியல். அவ்வளோதான். 130 கேள்விகள் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணுன்னா நாங்கள் ஆல்ரெடி தேர்வு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினாத்தாள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.